இது நல்லாயிருக்கு. வணக்கம் மக்களே, செல்வத்து ஜெவிக்கு மனமார்ந்த அன்போட 1:25க்கு வரவேற்கிறேன். ஹாய், வெரி குட் மார்னிங். நான் இன்றைக்கி தான் படம்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பிகாஸ் நான் வித்தவுட் மேக்கப்பில் இருக்கிறதுனால எனக்கு என்னென்னா வாங்கி ஒரு பொருள் நம்மளால் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் தான். எனக்கு யாராவது கிஃப்ட் பண்ணணும், அதுவும் துபாயில் இருக்கிறவங்க, ரேவதி சிஸ்டர் அண்டு ராப்ஸ், மற்ற இன்னும் யாராவது நிஜமாக கிஃப்ட் பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன். நல்ல அழகான சன்கிளாஸஸ், நல்ல அழகான வாட்ச், அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹேண்ட்பேக்ஸ், நல்ல பர்ஃப்யூம்ஸ், நல்ல சாக்லேட்ஸ், அது செருப்பு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கூட பண்ணுங்க. ஓகே, சரி. ஏன்னா சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிஃப்டாக இருந்தால் கூட நிறைய பேர் இதை வைக்கலாம் அதை வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் எப்போவுமே என்னோடய மைண்ட் செட் டிஃப்ரெண்ட் செட் வந்து இது வேணுமா அது வேணுமா எது இல்லை அப்படின்னு கேட்டு வைக்கிறது தான் என்னோடய பழக்கம். அது என்னோடய அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, என்னோடய உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போகும்போது கிஃப்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு எதுவாக இருந்தாலும் அது என்னோடய ஹேபிட். சம்டைம்ஸ் கிஃப்ட்டு வேணாம் எனக்கு மணியே நீடட் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அது அந்த ஒரு சப்போர்ட் என்ன மாதிரியே எல்லோரும் நினைப்பாங்களா எனக்கு தெரியாது. என்னோடய தாட் என்ன அப்படின்னா நம்ம நினைக்கிற நம்ம பண்ணுற மாதிரி தான் மற்றவங்களும் கேட்டு பண்ணுவாங்க. நான் ஈவன் ஒரு சாரீ எடுக்க போகிற மாதிரி இருந்தால் கூட அதை வீடியோ காலில் காட்டி தான் எடுப்பேன். ஒரு கிஃப்ட் வாங்குறதா இருந்தால் கூட இது வேணுமா நான் கேட்டு தான் எடுப்பேன். ஸோ என்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க அப்படின்றத தெளிவு பண்ணிக்கிட்டேன். சரி, வேஸ்ட் ஆகாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹேண்ட்பேக், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்யூட்டாக அழகாக இருக்குது. இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இந்த ஹேண்ட்பேக் சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் ஹேண்ட்பேக் கொடுக்கும்போது வந்து கொஞ்சம் செலவுக்கு பணமும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுவும் விற்கப்போ தான் கொடுத்தாங்க. ஒரு பர்ஃப்யூம் கொடுத்தாங்க, அது எங்கே வச்சேன்னு தெரியல. சிச்சோ, ஒரு பர்ஃப்யூம் கொடுத்தாரு. ஸோ அந்த பர்ஃப்யூமும் வந்து இப்போ எனக்கு என்ன வேணுன்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. எனக்கு மேக்ஸிமம் கிஃப்ட் யார்கிட்டையும் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி ரொம்ப சொந்தக்காரங்க, ரொம்ப நெருக்கமானவங்க கொடுக்கும்போது மட்டும்தான் அதை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த கிஃப்ட்டை காணுங்க. சரி, இன்றைக்கி ஆடி அமாவாசை. நான் இன்றைக்கி தான் படம்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆடி அமாவாசை. இப்போ தான் ஜஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். நாட் வெல். ஸோ 24/7/2025 வியாழக்கிழமை. இப்போ தான் கடைக்கெல்லாம் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். காலையில் கூல் பண்ணியாச்சு, டீ குடிச்சாச்சு. பாருங்கள், முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலாம், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, வடை பண்ணலான்னு திடீர்னு ஒரு தாட் வந்துச்சு. 2 நாளாக ரசம் மேலே ஒரு தாட் இருக்குது, பருப்பு ரசம் சாப்பிடணும் அப்படின்ட்டு. முடிஞ்சால் வச்சுருவேன். அதை பாருங்கள், இது பேர் என்னது, களி மாதிரி பண்ணிட்டேன். அந்த பவுடரை அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அது வந்து களி மாதிரி பண்ணிட்டேன். இன்னும் எதுவும் பண்ணலை. ஸோ டைம் பார்த்துக்கோங்க. இன்னும் எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ எத்தனை மணிக்கு என்ன பண்ணி முடிக்கிறேன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மணி 1:30. ஓகே, பாய்.